வெல்கம் டு ஃபயர் ஆர்ட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேப்பங்கிழங்கு போட்டு ஒரு பொரி குழம்பு தான் வைக்க போகிறோம். இது 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு அவிச்சிட்டு நான் தோல் எடுத்து தனியாக எடுத்து வச்சிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் செய்யணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கலாம், பாதி நல்லெண்ணெய் பாதி நம்ம சமைக்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சோடனே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா கொஞ்சம் கருப்பாகணும். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 4-5 பல்லு பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நான் குழம்பு மிளகாய் வீட்டிலே அரைச்சி வச்சுருப்பேன், அது வந்து 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன எலுமிச்சை சைஸுக்கு புளி தண்ணி ஊற்றிடணும். புளி தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இப்போ இந்த வேக வச்சுருக்கோம் இல்லையா, அது முழுசு முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் அது டேஸ்ட்டு. முழுசு முழுசாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். குழம்பு வந்து நல்லா இந்த மாதிரி சுண்டிடணும். திக்காக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், தண்ணியாக இருக்கக்கூடாது குழம்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சப்போ கொஞ்சோண்டு நான் வெல்லம் வச்சுருக்கேன் கடைசியில். எதுக்கு வெல்லம் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா, புளிப்பு இனிப்புமா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்ற வத்த குழம்புக்கு. நம்ம பொரி குழம்பு வச்சாலும் கார குழம்பு வச்சாலும் எதுக்கு கொஞ்சம் வெல்லம் சேர்த்துட்டோமா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக நம்ம வெல்லம் போடுறோம். நம்ம சேப்பங்கிழங்கு போட்டோம் இல்லையா, அதோட வெள்ளத்தையும் சேர்த்துலாம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கொஞ்சம் லேசாக கொதிச்சா போதும், சூப்பராகிடும் குழம்பு. ரொம்ப ஈஸியும் கூட. ஒரு சாதம் வச்சுட்டு குழம்பு வச்சு காலைல நேரத்தில் பசங்களுக்கு காலேஜ் அது மாதிரி கட்டி அமைச்சிடலாம். கேரட் கட்டுறதுலாம் டக்குன்னு கட்டிடலாம், ஈஸியாக முடிஞ்சிடும். பாருங்கள் குழம்பு எவ்வளோ சூப்பராகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி தான் இருக்கும், ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது பிடிச்சி சாப்பிட்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாடா, பாய்.